$2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் திருடப்பட்ட சம்பவம். ஹக்கர்ஸ் ஊடுருவி இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இன்சைட் ஜாப், உள்ளுக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு சிலரால் நடத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய மோசடி என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. பல கோணங்கள்லையும் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. ஆனால் அந்த பரபரப்பு அடங்குறதுக்கு முதல்ல அதே மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் பற்றின தகவலும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. அமெரிக்காவுக்கு இலங்கையால் கொடுக்க வேண்டிய ஸ்ரீலங்கா போஸ்டால தபால் திணைக்களத்தால் யுஎஸ் போஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய 6,25,000 அமெரிக்க டாலர், 6,25,000 அமெரிக்க டாலர் மாயமாகி இருக்கு. அமெரிக்காவுக்கு போக வேண்டிய பணம் 2 சந்தர்ப்பங்களில் அனுப்பப்பட்டிருக்கிற பணம் வேற யார் நபருக்கோ ஒரு தரப்புக்கோ போய் சேர்ந்திருக்கு என்றதை பற்றியும் உள்ளக ரீதியில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மாயமாகி இருக்கு, இல்லாட்டி திருடப்பட்டிருக்கு, உள்ள இருந்து யாரோ சில நபர்களினுடைய வேலையா இருக்கலாம், இல்லாட்டி ஹக்கர்ஸ் ஊடுருவி இருக்கிறாங்கன்ற மாதிரி பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. இதை விளங்கிக் கொள்றதுக்கான ஒரு சில முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு சிஐடி கணனி குற்றத்தடுப்பு பிரிவால கொழும்பு கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமாரவுக்கு 27 பக்கங்களை கொண்டிருக்கிற ஒரு சென்சிட்டிவான தகவல்கள் அடங்கியிருக்கிற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பகிரங்க நீதிமன்றத்தில் வெளிப்படையாக சொல்லப்படுற கருத்துக்கள், அதில் சமர்ப்பிக்கப்படுற அறிக்கைகளையும் தாண்டி இந்த 27 பக்க ஆவணத்திலையும் சில சென்சிட்டிவான தகவல்கள் இருக்கு, வெளியில போகாத மாதிரி பாதுகாப்பா அது வைக்கப்படணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையோட தான் சிஐடி கணனி குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தது. இதை வச்சு பார்க்குற நேரத்தில் இது உண்மையிலேயே ஹக்கர்ஸால நடத்தப்பட்டிருக்கிற ஒரு ஊடுருவல் என்றதையும் தாண்டி இன்சைட் ஜாப் என்ற மாதிரியான கோணத்தில் சிஐடி தீவிரமான விசாரணைகளை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு என்றது இன்னைக்கு இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையை பார்க்குற நேரத்தில் ஒரு இன்சைட் ஜாப் உள்ள இருக்கிற ஒரு நபர் இல்லாட்டி யாரோ ஒரு சிலர் இதுக்கு உடந்தை அறிந்திருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. 5 பேருக்கு தான் இந்த இமெயிலை அக்சஸ் பண்றதுக்கான அனுமதி இருக்கு. திரைசரியினுடைய நிதியமைச்சில் இருக்கிற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் 5 பேர் மட்டும்தான் என்ன இமெயில் வருது, என்ன மாதிரியான கொடுக்கல் வாங்கல் நடக்குதுன்ற சென்சிட்டிவான தகவல்களை பார்க்க முடியுமா. அந்த 5 பேரும் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்படணும் சொல்லி இன்னைக்கு கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமார்ட்ட கணனி குற்றத்தடுப்பு பிரிவு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தது. இந்த 5 பேர் சம்பந்தமாகவும் சந்தேகம் இருக்கு. சந்தேக நபர்களை இதுவரைக்கும் பெயரிடப்படாட்டியும் இந்த 5 பேருக்கு மட்டும்தான் அக்சஸ் இருந்தது. இதனால அவங்க சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியிருக்கு. இந்த 5 பேரும் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திரைசரியினுடைய 5 முக்கியமான உயரதிகாரிகளுக்கு நீதிமன்றம் வெளிநாடு போறதுக்கு தடை விதிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர்களுடைய வங்கி கணக்கு சம்பந்தமாகவும் முழுமையான ஒரு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும் சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. கொழும்பு யூனிவர்சிட்டியினுடைய கணனி பீடாதிபதி அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய தலைவர் அந்த திணைக்களத்தை இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சி என்று சொல்லி சில தரப்புகளை உள்ளடக்கிறதுக்கும் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. நீதிமன்றம் அதுக்கான அனுமதியும் கொடுத்திருக்கு. இலங்கையில 5 திட்டங்களுக்குன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஆஸ்திரேலியான்னு சொல்லப்படுற நிறுவனத்தில் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. அது சம்பந்தமான தகவல் இமெயில் பரிமாற்றம் எல்லாமே நடந்திருக்கிறது ஒரு டொமைன் மூலமாக, ஒரு இமெயில் அட்ரஸ் மூலமாக. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையாக நான் சொல்கிறேன். exportfinance@gov.au சொல்லப்படுற இமெயில் அட்ரஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. exportfinance@gov.au சொல்லப்படுறது. gov.au என்றது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய டொமைன் என்றதை 100% உறுதிப்படுத்துகிற ஒரு டொமைனாக இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் gov.lk சொல்லி நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படியா இருந்தால் இலங்கையினுடைய அரச நிறுவனம் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த இமெயில இருந்து தான் இந்த பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே பரிமாறப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்துக்கு பிறகு இன்னும் ஒரு இமெயில் அட்ரஸ் இன்னும் ஒரு டொமைன் இதுக்குள்ள வந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியானது. exportfinance@av.com சொல்லி அது மாற்றப்பட்டிருக்கு. அந்த மாற்றப்பட்டதுக்கு பிறகுதான் அதுல வேற வங்கி கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு, புது தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான பண பரிமாற்றம் நடந்திருக்கு என்றது இன்றைக்கு சிஐடி சமர்ப்பிச்சிருந்த ஆவணத்தில் தெரிய வந்திருந்தது. ஏற்கனவே அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தது. அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த கடனை செலுத்த வேண்டிய காலகட்டம் வர்ற சரியான நேரத்தில் இன்னும் ஒரு இமெயில் அட்ரஸ்ல இருந்து இந்த மாதிரியான தகவல், புது தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு என்றதை சிஐடி கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. இங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி டொமைன் மாறி இருக்கு, புது இமெயில் அட்ரஸ்ல இருந்து இந்த மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு சொல்லி ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதாருன்னா, நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம்னு சொன்னால் ஒரு வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அது மாதிரி அரச நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் சில வெளிநாட்டு நிறுவனங்களோட சேர்ந்து இலங்கையில் இருக்கிற கணனி சம்பந்தப்பட்டிருக்கிற ஐடி நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். இல்லாட்டி அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எனாபெல் சொல்லப்படுற ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து அரசாங்கத்தினுடைய கணனி கட்டமைப்பு சம்பந்தமான சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி டொமைன்
மாறி இருக்கு. ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய உண்மையான அந்த ஒரிஜினலான இமெயிலுக்கு பதிலா இன்னும் ஒரு இமெயில் மாற்றப்பட்டு வேறொரு இமெயில் ஐடியில இருந்து இந்த மாதிரியான தகவல் வந்திருக்குன்னு சொன்னதும் அந்த சிஸ்டம் வந்து ஒரு ரெட் ஃபிளாக் வார்னிங் வந்து கொடுத்திருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிழை நடந்திருக்கு, வித்தியாசமான ஒரு இமெயில் அட்ரஸ்ல இருந்து இந்த மாதிரியான தகவல் அனுப்பப்பட்டிருக்கு, இது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுங்க என்ற மாதிரி ஒரு ரெட் ஃபிளாக் வார்னிங் வந்து அந்த எனேபிள் என்ற சிஸ்டம் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திரைசேரியில இருந்த இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆபீசர்ஸ் வந்து அதை கடைசி வரைக்கும் கண்டுகொள்ளலையா இல்லாட்டி கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்களான்றதும் இதுக்கு பின்னால இருக்கிற இன்னும் ஒரு சந்தேகம். இந்த மாதிரியான ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் $2.5 மில்லியன் பணம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. திடீர்னு சொல்லி இமெயில் மாறுது, தகவல்கள் மாறுது. ஏற்கனவே ரெட் ஃபிளாக் வார்னிங்கும் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதை எதையுமே கண்டுகொள்ளாம இல்லாட்டி கண்டும் காணாம $2.5 மில்லியன் வந்து ஆஸ்திரேலிய நிறுவனம் என்றதுக்கு பதிலா இன்னும் ஒரு தரப்புக்கு மாற்றப்பட்டிருக்கு. எந்த தரப்புக்கு அது போய் சேர்ந்திருக்கு என்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயம். சிஐடி விசாரணையில தெரிய வந்திருக்கிற இன்னும் ஒரு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எனேபிள் சொல்லப்படுற அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் பார்க்கிற நேரத்தில் இந்த கட்டமைப்புக்குள்ள வந்து வெளித்தரப்பு யாராவது ஊடுருவி இருக்கிறாங்கன்றதுக்கான அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் கிடையாதுன்றது. இதுவரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே அந்த சிஸ்டத்துக்குள்ள யாரோ ஒரு நபர்கள் இல்ல ஒரு சில தரப்பு வந்து ஊடுருவி இருக்கிறாங்க, ஹேக் பண்ணி இருக்கிறாங்க, தகவல்களை வந்து உன்னிப்பா பார்த்து கொண்டிருந்தாங்க, சில தகவல்கள் மாற்றப்பட்டிருந்தது என்ற மாதிரி இதுக்கு முதல்ல பல தரப்புகளாலேயும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு சிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிற ஆவணத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுது, வெளித்தரப்பு யாராவது ஊடுருவி இருக்கிறாங்களா என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான இந்த விதமான ஆதாரமும் சாட்சியமும் கிடையாது. இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் வெளித்தரப்பினுடைய ஊடுருவல் கிடையாது என்றது சிஐடி சமர்ப்பிச்சிருக்கிற ஒரு முக்கியமான கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்படி வெளித்தரப்பு ஊடுருவாத பட்சத்தில் வந்து இந்த தகவல்கள் இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கிறோம், இந்த காலகட்டத்துக்குள்ள நாங்கள் எப்படி செலுத்த போறோம் என்றதை பற்றின தகவல் எப்படி வெளியில போய் சேர்ந்திருக்கு என்றதுதான் நீங்க இருக்கிற இன்னும் ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த இமெயிலை அக்சஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிற 5 பேருக்கு வந்து வெளிநாடு போறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய வங்கி கணக்கு சம்பந்தமான அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும் சொல்லியும் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான அனுமதியும் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வந்த எத்தனையோ விளக்கங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சிஐடி சமர்ப்பிச்சிருக்கிற இந்த 27 பக்க அறிக்கையை வச்சு பார்க்குற நேரத்தில் வெளித்தரப்பினுடைய ஊடுருவல் கிடையாது, 5 பேர் அதை அக்சஸ் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கிற நபர்கள் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு இன்சைட் ஜொப்பா இது இருக்க முடியுமா? உள்ள இருக்கிற நபர்கள் இதோட சம்பந்தப்பட்டு வேற சில நபர்களோட சேர்ந்து கொண்டு $2.5 மில்லியன் திருடி இருக்கிறாங்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் அந்த கோணத்தை நோக்கி இந்த விசாரணைகள் போய்கொண்டிருக்கு என்றதுதான் சிஐடியினுடைய அறிக்கையண்டைக்கு வந்து இன்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணை வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரி தான் அதை வந்து விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் $2.5 மில்லியன் திருடப்படுது. இன்னும் ஒரு பக்கம் 3,06,20,000 அதிகமான அமெரிக்காவுக்கு போக வேண்டிய பணமும் வந்து போய் சேரல. இதுவரைக்கும் 2 சம்பவங்கள் சம்பந்தமான தகவல் வெளிவந்திருக்கு. இதுக்கு முதல்ல இதே மாதிரியான எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குன்றதும் தெரியாது. இன்னும் ஒரு பக்கம் இந்த தகவல்களை எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிற எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்டினுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் பார்க்குற நேரத்தில் சிஐடியினுடைய கணனி குற்றத்தடுப்பு பிரிவு தேடி பார்க்குற நேரத்தில் அங்க இருக்கிற சில தகவல்கள் அழிக்கப்பட்டிருக்கு, சில தகவல்கள் மாற்றப்பட்டிருக்கு என்றதும் சிஐடியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யார் இதை மாற்றி இருக்கிறாங்க, யார் இதை அழிச்சிருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் சொன்ன நேரத்தில் நீதிபதி இசுரு நெத்திகுமார் சிஐடி கேட்கிறார், இது குற்ற நோக்கத்துக்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு செயலா? இந்த மாதிரி தகவல் மாற்றப்பட்டிருக்கு, தகவல் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உள்ள இருக்கிற யாராவது செய்திருக்க முடியும், அது ஒரு குற்ற நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிற சம்பவமா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி நீதிபதி கேள்வி கேட்கிறார். இதுல விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறதால இதுவரைக்கும் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்படல, அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் வந்து சிஐடி குறிப்பிட்டிருந்தது. மேலதிகமான அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சிஐடி கணனி குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. அதுக்கு பிறகு ஜூன் 3ஆம் தேதி அடுத்த விசாரணையினுடைய முன்னேற்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். எப்படியான தகவல்கள் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் குற்றம் சாட்டப்படுற திரைசேரியினுடைய அதிகாரிகளாக இருக்க முடியும், இல்லாட்டி திரைசேரியினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை சம்பந்தமாகவும் சந்தேகம் முன்வைக்கப்படுது, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. பாராளுமன்றத்துக்கு தான் ஒட்டுமொத்தமான நிதி அதிகாரமும் இருக்கு. பாராளுமன்றத்தில் நிதி சபை என்று சொல்லப்படுற ஒரு சபையும் இருக்கு. அந்த சபையில வந்து ஹர்ஷன சூரிய பெருமவை கூப்பிட்டு திரைசேரியினுடைய செயலாளரை கூப்பிட்டு விசாரணை நடத்துறதுக்கான
ஒரு முயற்சியும் வந்து இப்போ முன்னெடுக்கப்பட்டு வருது. அவர் விசாரணைகளுக்கு சம்மதிப்பாரா, இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா என்ற ஒரு சந்தேகமும் இதுக்கு பின்னால இருக்கு. இதுக்கு முதல்ல எரிசக்தி அமைச்சினுடைய செயலாளர் வந்து பதவி விலகி இருந்தார். அதே மாதிரி திரைசரியினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை பதவி விலகணும் என்ற கோரிக்கையும் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருது. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. 2 சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த சம்பவங்கள் சம்பந்தமான முழுமையான தகவல்கள் வெளிவருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.